வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வித்தியாசமான ஒரு கோதுமை மாவு வச்சு நெத்திலி பொடி, வெங்காயம் வச்சு ஒரு பலகாரம் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது தேவையான பொருட்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அவ்வளோ எடுத்துங்க. இது அளவுலாம் இல்லை. கோதுமை மாவு நான் 2 கப்பு கிட்ட எடுத்திருக்கேன். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பாருங்கள், வெங்காயம் நல்ல பொடியாக 2-3 வெங்காயம் வெட்டிங்க. வெங்காயம் நிறைய போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் போடுங்க. அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த மாதிரி நெத்திலி, பொடியான நெத்திலி, அதான் நல்லாயிருக்கும். நல்லா கழுவிட்டு இதையும் இதில் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும். அதுக்கு பிறகு பாருங்கள், நல்லா பட்டை மிளகா அரைச்சது, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. இதில் 1 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவை. இந்த மாதிரி எடுத்து உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போடுற மாதிரி இந்த மாதிரி வரணும். இந்த அளவு பிசைஞ்சு எடுத்துங்க. வாங்க இப்போ பொரிக்க போகலாம். பாருங்கள், சட்டியை காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்ச உடனே பாருங்கள், இந்த அளவு எடுத்து போடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க அடுப்பை. பாருங்க, இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி செவந்து வந்த உடனே எடுத்துருங்க. எடுத்து ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது சும்மா இந்த மாதிரி தான் கையில் எடுத்து போடணும். இது நல்லா ஈவினிங்கில் மழை காலத்துக்கு காபி, டீ வச்சு இதை சுட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பிள்ளைங்க அடிக்கடி இதை செய்ய சொல்லுவாங்க, நான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய நெத்திலிலாம் நீங்கள் போட முடியாது, அது நல்லா இருக்காது. சின்ன சின்ன நெத்திலியாக இருந்தால் போட்டு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நெத்திலி இல்லாமல் கூட வெஜிடேரியனாக இந்த மற்ற பொருளெல்லாம் போட்டு நீங்கள் செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இதை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.